சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி கிரவுண்ட்நட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு கிரவுண்ட்நட் எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பச்சை மிளகா 1, 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. 4 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். கடலை 1 கப், தேங்காய் 1 கப் நான் ஈக்குவலாக போட்டுக்கிறேன். அது கூட சின்னதாக துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் மாதிரி, ஏன்னா வந்து இது ஜீரணம் ஆகணும், அதுக்காக வந்து அப்படி எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகாது சரியாக கிரவுண்ட்நட் சட்னி சாப்பிடும்போது, அதுக்காக தான் அது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தொரணும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். எனக்கு தண்ணியாக வேணும், அதுக்காக. உங்களுக்கு வந்து இப்படியே போதும் அப்படின்னா மிக்ஸி அலசி ஊற்றுற தண்ணியே போதுமாக இருக்கும். கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இது வந்து சுட சுட இட்லியோடு போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.